வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கம் லொக்கேஷனில் ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கமுக்கும் மதுரவாயிலுக்கும் சென்டரான ஒரு ஏரியா ஆலப்பாக்கம். ஸோ ஆலப்பாக்கம் லொக்கேஷனில் உங்களுக்கு அட்வான்டேஜ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு புது பங்களாஸ் வில்லாஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ மற்ற ஏரியாஸில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் பில்டர்ஸ் உங்களுக்கு கட்டி வைப்பாங்க. வேறு இந்த ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு நியூ பங்களாஸ் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பில்டர்ஸே சேல் பண்ணுறாங்க. புது வில்லா ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, 30 feet ரோடு, CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இந்த ஏரியாவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து ஒரு 10 years மேலே ஆகுது. ஸோ நல்ல ஒரு வெல் டெவலப்டான ஏரியா உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டோட ஏரியா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 20/60 டைமென்ஷனு. ஸோ பொதுவாக ஜென்ரலாக கிளைண்ட்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா 20/60 வேணான்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 20/60 வீடை எப்படி ஒரு பிரம்மாண்டமாக கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு இந்த வீடு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அந்த அளவுக்கு வீடை சூப்பராக பில்டர் பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ 20/60 சைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 கார் பார்க்கிங் வர மாதிரி அவர் வீடு உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் உள்ளே என்ட்ரானது உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஹாலு, பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா. ஸோ 4 பெட்ரூம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 4 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செமி ஃபர்னிஷ் இந்த சென்ஸ் உங்களுக்கு எல்லா ரூமுக்கும் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூமுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்ஸ் இருக்குது, மாடுலர் கிச்சன், பூஜ் ரூம் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ எல்லாமே உங்களுக்கு பில்டரே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய அளவில் எந்த செலவுமே இருக்காது. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு செலவு இருக்குது. சார் எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு மேஜர் செலவாக இருக்கும். மற்றபடி எந்த செலவும் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஒரு வில்லா அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிச்சன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் யார்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கேஸ் பைப்லைன் கனெக்ஷன் பின்னாடி வச்சுக்கலாம். மோட்டர் ரூமும் உங்களுக்கு பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க. செட் பேக்கும் உங்களுக்கு ஒரு 5 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கிடையாது, ஃபுல்லி காம்பவுண்டடு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் வில்லா. ஸோ இந்த ஆலப்பாக்கம் மதுரவாய் லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பில்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வீடு கட்டி விற்றுட்டுருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வில்லாக்கு ஒரு ப்ரைஸ் வருங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்ஸை பொறுத்து அவங்க என்னெல்லாம் ஆடான்ஸ் கொடுக்குறாங்க. சில பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா லிஃப்ட் வச்சு கட்டுவாங்க, சில பில்டர்ஸ் லிஃப்ட் இல்லாமல் கட்டுவாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இல்லை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரேட்டு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப் கிரவுண்டில் லிஃப்ட் வச்சு கட்டியிருக்காங்க, அதுக்கு ஒரு ரேட்டு வரும். அது வந்து G+2 ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு உங்களுக்கு கிரவுண்டு ஃபஸ்ட் செகண்டு, அதுக்கு மேலே டெரஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடு. நான் சொன்ன மாதிரி இது CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 80% வரைக்கும் பேங்க் லோன் போகலாம். ப்ராப்பர்ட்டிக்கு எலிஜிபிள் இருக்குது. நம்மளோட ப்ரொஃபைல் எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 80% வரைக்கும் நம்மளால் லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் வில்லா. சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து 100% உங்களுக்கு வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ், எந்த வாஸ்து இஷ்யூ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தா நம்மளுக்கு பெரிய ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. இதுக்கு மேலே வந்து டெரஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் அங்கேயும் ஒரு ரூம் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கு சேர்த்து அவங்க அப்புறம் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி, இதுதான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி வந்துடும் இதில். ஸோ எல்லா ரூமுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்ஸு, கப்போர்ட் லாப்ஸ்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்கு. ஸோ ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலசரவாக்கம் ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு 1.5 kilometers. இந்த சைடு மதுரவாயில் பைபாஸ் AJS சினிமாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 1 kilometer. ஸோ வலசரவாக்கத்துக்கும் மதுரவாயிலுக்கும் சென்டரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஆலப்பாக்கம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் உங்களுக்கு இருக்குது. வேலம்மாள் CBSE ஸ்கூல் இருக்குது, பொன் வித்யாசனம் இருக்குது. காலேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ACS, சிந்தி காலேஜ், அப்புறம் MGR யூனிவர்சிட்டி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 kilometers சரௌண்டிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 3 to 4 kilometers சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட 3rd பெட்ரூமு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வென்டிலேஷன் உங்களுக்கு
ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல கலர் சாய்ஸ் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. வீடு பார்க்கவே நல்லா உங்களுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஆலப்பாக்கம், மதுரவாயில், வலசரவாக்கம் லொக்கேஷனில் உங்களுக்கு அரை கிரவுண்ட் வில்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.85 3.25 வரைக்கும் போதும்னு சொல்லியிருக்கேன். ஒரு கிரவுண்டு பங்களாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.5 6 crores வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 bedrooms வந்துடும், ப்ளஸ் ஹோம் தியேட்டர் இருக்கும், லிஃப்ட் இருக்கும், 30 feet ரோடு. அதே மாதிரி உங்களுக்கு வாஸ்துபடி உங்களுக்கு எல்லா பில்டர்ஸுமே இங்கே வாஸ்துபடி தான் கட்டுறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களாலே சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம் கூட. ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு, ஃபுல்லி காம்பவுண்டு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.90 crores. ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டு. பேஸ்ட் ஆன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் டீலை முடிக்கிறோம், எப்படி இந்த டீலை முடிக்கிறோன்றதை பொறுத்து ரேட் கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ சென்னை ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இருந்தாலும், நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வச்சுருந்தாலும் என்னோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.